ஔவையாரில் புறநானூற்று பாடல் பழைய புக்கில் 6th டேர்ம் 2ல் இருக்குது. புறநானூரில் பாடியிருக்காங்க. புறநானூறு எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க? சங்க காலம், சங்க காலத்தை சேர்ந்தவர் ஔவையார். நூல் குறிப்பு: புறநானூறு, புறம் கூட்டல் 400, 4 100, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறநானூறு. 8 தொகை நூல்கள் 1. ஆமாவா? எதை பற்றி பேசும்? புலவர்கள் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. அதனால் 8 தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 நூல்களும் நிறைய பேர் பாடியிருப்பாங்க, தொகுத்துருப்பாங்க. அதனால் 8 தொகை. 8 தொகையும் 10 பாட்டு என்னது? சங்ககால நூல்கள். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையாக உடையது. இன்றையிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம தானே சங்க காலம் எதுன்னு சொல்கிறானுங்க? கிமு 300 கிபி 300 வரைக்கும் சொல்கிறானுங்க, அல்லது 200 வரைக்கும் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஆனால் கீழடி ஆய்வுகள் அதுக்கு முன்னாடி போகுது, 800க்கு போகுது. கிமு 800க்கு போயிடுச்சு கீழடியில் உள்ளது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இரும்பு பயன்படுத்தினதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தாக்கா இரும்பே பயன்படுத்தினான். எப்போ? கிமு 3300 தமிழர்கள் இரும்பு. அதுக்கு வரைக்கும் 2800 சம்திங் தான் துருக்கியில் முதல்ல உலகத்தில் இரும்பு பயன்படுத்துறதுங்க எவிடன்ஸு. சரியா? மதுரையில் கூட போய் வெளியிட்டார் பாருங்க அந்த இதை, ரிசல்ட்டை. அது யாரை வச்சு வெளியிட்டார்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த கீழடி ஆய்வு நடத்துகிறாங்கல்ல, 2வது கட்ட ஆய்வு நடத்தும் பொழுது நிறுத்த சொல்லிவிட்டு அந்த அமர்நாத் கோவிந்தம் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்தவர். அவரே மதுரைக்கு வர வச்சு ரிசல்ட்டு கார்பன் டேட்டிங் பண்ணி இரும்பு தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தின காலம் கிமு 3300. அப்போ உலகத்துக்கே முன்னோடி யார்? தமிழர்கள் அப்படின்னு கொண்டு வந்து நிறுவியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எவிடன்ஸ் இல்லை, மண்ணாங்கட்டிலான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்க. அதெல்லாம் சும்மா இல்லை, வரலாறு, நம்ம வரலாறு, உண்மையான வரலாறு எழுதுறதுக்கு அவனுங்களுக்கு என்ன குறைச்சல்? நான் விட்ற கட்டுக்கதையை ராமாயணம் மகாபாரதத்தை வச்சுக்கிட்டு நம்மளாம் ஏமாற்றிட்டு தரானுங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், வரலாறு முக்கியமாக வச்சுட்டு நம்ம எல்லோரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இறங்கினா தான். இங்கே நீ கட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் முட்டா போயிலுங்க, இவன் என் கட்சி இல்லை இந்த ஆள், அதனால் அதை மதிக்கிறதே இல்லை, பூமுட்டைங்க. இது எல்லாத்தையும் நம்ம தமிழர்களுக்கான விஷயம். அது நீங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு என் தலைவனுக்கு எதிரி அப்படி இப்படின்னாக்கா உன் வரலாறு போயிடும். நீ அவனுக்கு வடக்கன்ஸுக்கு அடிமையாயிடுவேன், பார்த்துக்கோங்க. ரைட். சங்ககால நூல்கள் இந்த இது இன்னும் முன்னாடி போகுது. எது? கீழடியோட ரிசர்ச் சிலபஸில் இருக்குது, இது பார்த்துக்கோங்க, வரும் அதிலேருந்து கேள்வி. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு இதெல்லாம் நமக்கு இங்கே இருந்தால் தமிழ் வரலாறு எங்கே கிடைக்குது? சங்க இலக்கியங்கள் இருந்தால் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு. யார் ஆசிரியர்? ஔவையார். சங்க காலம்ல அதியமானுடைய நண்பர், அமைச்சர், மற்ற மன்னர்கள்ட்ட என்னவா போயிருக்காங்க? தூதுவராக போயிருக்காரு. அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். சங்க காலத்தில் பெண் புலவர்கள் கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க. என்னைக்கு இந்த இவனுங்க உள்ள அந்த ஆரியர்கள் உள்ளே பூந்தானுங்களோ அன்னையிலேருந்து தானாச்சு மற்ற எல்லாத்துக்குமே அவன் வீட்டு பெண்ணிலேருந்து எல்லா ஜாதிகாரனையும் படிக்க விடாமல் தடுக்கிறானுங்க. ஆமாம். அருள் மிகுதியான பாடல் பாடியவர் ஔவையார். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடியை பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறு வேறானவர். ஆத்திச்சூடி பாடினவங்க வேறவங்க. ஓகேவா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். சரியா? சரி, போன இதில் கல்வியோட சிறப்பு பார்த்தோமா? என்னது? என்ன டைட்டில்? என்ன? எல்லை இல்லை. தனிப்பாடலா? தனிப்பாடலில் பாடிட்டோம், அது ரொம்ப பின்னாடி உள்ளது அப்படின்றாங்க. ரைட். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? நாடாகு ஒன்றோ. பொருள் படிச்சுக்கலாம். நிலைமை நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, அங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும்
நல்லதாக இருக்கிறாய். அங்கே எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய். நிலைமே நீ வாழ்க. ஏன் ஆண் என்ன பண்ணுறான்? அடிச்சுக்குவான், அவனோட இச்சைக்காக துன்பப்படுத்துவான், எல்லா வேலையும் பண்ணுவானுங்க தான். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, நாடாயிரு காடாயிரு, அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ, பள்ளமாக இரு, இந்த என்ன மேடாக இருந்த, மிசைனா மேடு, அவளாகனா என்னது பள்ளம். எவ்வழி நல்வர் ஆடவர், எந்த இடத்துல ஆடவர் ஆண்கள் நல்லவராகளோ அவ்வழி நல்லை வாலிய நிலனே அப்படிங்கிறார். ஆனால் உடல் வலிமை ஆண்களுக்கு தானே கொடுத்துருக்கு. ஆண்கள் பண்பானவர்களாக இருந்தால் தான் அந்த சமூகம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். இல்லை என்ன பண்ணுவானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்குவான், பெண்ணை பிடிச்சி அடிமைப்படுத்துவான், பெண்ணை கொடுமைப்படுத்துவான், எல்லாமே நடக்கும். சரியா? அந்த ஆண் நல்லவனாக இருக்குன்னா யார் முக்கியம்? பெண், கல்வி அறிவு பெற்ற பெண், அம்மா. அவங்க அம்மா நல்லவனாக இருந்தாக்கா அந்த ஆண். சரியா? கல்வி அறிவுனா என்ன அர்த்தம்? இல்லை, ஒன்றோனா தொடரும் சொல், நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என்ற என தொடரும். நாடாக இருந்தால் என்ன, நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அப்படின்னு அர்த்தம். அந்த ஒன்றோ. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு, ஆடவர்னா ஆடவர், ஆண்கள். இங்கே மனிதர்களை பொதுவாக குறித்தது. மனிதர்கள், ஆண் மட்டும் கிடையாது இங்கே. ஆடவர் மீன்ஸ் மனிதர்கள். அந்த மனிதர்கள் நல்லவனாக இருந்தாக்கா நீ நல்ல ஊர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவையா. சரியா? புறநானூற்றுப்பாடல். நம்ம தானே எந்த ஊருக்கு போனாலும் அந்த நிலம், அதுக்கு பெரிய சொர்க்க பூமியாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள மனிதர்கள்லாம் சரியில்லைன்னா என்ன ஆகும்? அது வேஸ்ட்டு. அந்த பூமி, அந்த ஊர் விளங்காது. அந்த ஊர், ஐயோ அந்த ஊராடா விளங்காதரா அப்படின்னு போமா. அதான் சொல்கிறாரு அவையா. அப்போ சொல்லியிருக்காங்க, சங்க காலத்திலே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சு நடந்ததுனால தான் சங்க காலத்தில் வெளிநாட்டுக்காரன் அவனுடைய நாணயம் அச்சடிக்கக்கூடிய இடத்த இங்கே மதுரையில் வச்சுருந்துருக்கான், படிச்சிருக்கோம். நாணயம்னா இப்போ உள்ள நாணயம் இல்லை, சும்மா தங்கத்தில் நாணயம். அப்போல்லாம் தங்கம் தான் நாணயமாக பயன்படும். அந்தளவுக்கு உயர்ந்து இந்த மாதிரி பண்போடு இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ எப்படி ஆயிடுச்சு? பண்புக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. பணம் இருக்கா, ரைட், அவன் என்னத்தை பண்ணாலும் சரி, என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நல்லதுப்பா. பணம் இல்லைன்னா அவன் என்ன நல்லது செஞ்சாலும் அவ்வளோதான், வசைப்பாடுவார்கள். அதுதான் இந்த உலகம், அப்படி ஆகி போச்சு. சரியா? சரி, பார்ப்போம்.